வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் லோகன் பால்லேருந்து. லோகன் பால் தான் இப்போது அட்டாக் பண்ணிட்டாரு பிராண்ட் பிரேக்கரை. அவர் தாடி கீடிலாம் கலர் இருக்குது, பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், அது இதுன்னு சொல்லிட்டு செம பரபரப்பு போயிட்டு இருந்தது. இப்போ லோகன் பால்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நபர் இன்டர்வியூ நபர் கேட்டாங்க ப்ராட்காஸ்ட்டில், இந்த மாதிரி நீங்கள் தானே அட்டாக் பண்ணுன்னு கேட்டது. இல்லைப்பா, நான் எப்படிப்பா அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சில பதில் சொல்லியிருக்காரு. என் டீமால் நான் எதுக்கு அட்டாக் பண்ணணும்? நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணது பிராண்ட் பிரேக்கர் வின் பண்ண வைக்கணும் தான், ராயல் ரம்பில். நாங்களே இதுக்கு வின் பண்ணி தடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு இப்போ பொறாமல் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நிச்சயமாக அது நான் இல்லை, நான் பிராண்ட் பிரேக்கரெல்லாம் அட்டாக் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம், பிராண்ட் பிரேக்கர் அடிச்சு லோகன் பால் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சொல்கிறத பார்த்தா அப்படியே ஒரு ஈல்டன் அடித்து இருந்தாருன்னா செத்ரால்ஸ் பக்கம் சேர்ற மாதிரியா இருந்தால் இவர் அட்டாக் பண்ணி இருக்கலாம். நான் அதான்ப்பா அட்டாக் பண்ணேன், சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இவர் இல்லாமல் இருக்கலாம். மோஸ்ட்லி இவர் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே செத்ராலன்ஸை பற்றி பேசியாச்சு, அவர்கிட்ட தொட்டுடலாம். இப்போ செத்ராலன்ஸ் எம்ஜேஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எம்ஜேஎஃப்பும் செத்ராலன்ஸும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு சிஎம் பங்கு பிடிக்காது, இவருக்கு சிஎம் பங்கு பிடிக்காது சுத்தமாக ரியல் லைஃப்லேயே. அதை வச்சு பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கூட இந்த காமெடி பண்ணியிருப்பாங்க, ஐ ஹேட் யூ சிஎம் பங்க், ஐ ஹேட் யூ டூ சிஎம் பங்க்குன்ற மாதிரி பேசிட்டு சும்மா ஒரு வீடியோ கிளிப்பு. இது நான் சும்மா ஃபேக்குன்னு நினச்சேன். ஃபேக்காக ரெடி பண்ணி ஜான் மார்க்ஸ்லி கூட வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஃபேக் இல்லை போல், ரியல் தான். ரியலாகவே பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். இவங்க ரெண்டு பேரும் முறைச்சி பார்க்குற மாதிரி மாற்றி முறைச்சிப்பாங்க. கூட முறைச்சிட்டே இருந்து அவர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன ஒன்று, அவர் ஏஇடபிள்யூ சூப்பர் ஸ்டாரு, இவர் டபிள்யூ சூப்பர் ஸ்டாரு. செத்ரான்ஸ் அவரு என்னப்பா ஒரே வயசு ஆகுமா பண்ணி கிடையவே கிடையாது. இவருக்கு டாமினிக் மிஸ்டீரியோவும் லேசாக தான் அதிகமாக இருக்கும். இன்னும் எம்ஜேஎஃப்க்கு 30 வயசே தொட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய செத்ரான்ஸுக்கு 50 வயசு தொடப்போகுது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஏஜ்லாம் டிஃப்ரெண்ட் தான். என்ன இருந்தாலும் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. இது என்ன ப்ரோ, நாங்கள் வெளியே பார்த்துருந்தோம், அதில் தமிழ்நாட்டில் டாமினிக் மிஸ்டீரியோவும் ஃபின் பேலர் எழுந்துச்சு WrestleMania 42 சாம்பியனுக்காக மோதுவாங்களா? வாய்ப்பு இருக்கே. இப்போ ஃபின் பேலர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவர் ஹீல் டர்னையும் பண்ணுறாரு, ஃபேஸ் டர்னையும் பண்ணுற மாதிரி இருந்துன்னு இருக்கும். மக்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்குது. இப்போ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ சிஎம் பங்கு கூட எலிமினேஷன் சாம்பரில் மேட்ச் நடக்கலாம், சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. அதில் எப்படி தோற்று போவார்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடியே மண்டே நைட்ரால் கூட இந்த மேட்ச்சை வச்சு முடிச்சுருவாங்க. அப்படி தோற்றுட்டாருன்னா கண்டிப்பாக வெறி பிடிச்சி வராரு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ்லாம் போயிட்டு கடுப்பேற்றி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ இவருக்கும் விரிசல் ஏற்படலாம். அங்கேருந்து ஸ்டோரி கொண்டு போயிட்டு தரமான ஒரு மேட்சை செட் பண்ணலாம். WrestleMania 42 ஃபின் பேலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. அதுவும் நார்மல் மேட்ச் இல்லாமல் டீமன்லாம் வந்தால் அவ்வளோதான், இன்னும் பார்த்தீங்கன்னா கூஸ்பமாக இருக்கும். ஏன்னா டீமன் பேலரை தோக்கடிச்சதே கிடையாது இது வரைக்குமே. 2 பேர் தான் இது வரைக்கும் இல்லை, 2 பேர் தோக்கடிச்சிக்கிறாங்க. ரோமனும் எஜ்ஜும் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பாங்க. மற்றபடி அவர் டீமனாக வந்தால் அவர் தோக்கடிக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி இருக்கும். யாருமே தோக்கடிக்காமல் ஸ்டேக் இருந்தது. ரோமன் என்ன பண்ணுறது, ரோமனை வச்சு தோக்கடிச்சாங்க, ஒரு டைம் எஜ்ஜை வச்சு தோக்கடிச்சிட்டாங்க. பார்க்கலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூட் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை பற்றி வந்தால் இப்போ ஒரு நல்ல செய்தின்னு தான் நான் நினைக்கிறேன். ராண்டி ஆர்டன் இப்போ இந்த குவாலிஃபை மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் இந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சு கூட இந்த வீடியோ வந்திருக்கலாம். விடிஞ்சு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் அதை இன்னும் பார்க்கல ஸ்மாக் டவுனு. அது பார்த்தா தான் என்னென்னு தெரியும். நான் அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ராண்டி ஆர்டன் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் குவாலிஃபைல அட்வர்டைஸ் ஆகி இந்த எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ விசஸ் ராண்டி நடக்கும். அது எப்படி ப்ரோ ட்ரூ விசஸ் ராண்டி தான் நடக்கும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கோடி ஜேக்கப் ஆட்டும் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்காதான்? அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மேபி சாம்பரில் வைக்கலாம்ல, எலிமினேஷன் சாம்பர்லேயே வச்சு விட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா WrestleManiaவில் இந்த பெரிய ஃபியூடு ராண்டி விசஸ் ட்ரூ மேக்கின்டையர் பெரிய ரைவல்ரி இது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பகை இருக்குது. இது பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து அந்த ஆம்புலன்ஸ் மேட்ச்லாம் கொடூரமாக இருந்திருக்கும். இதை ரைவல்ரியை கொண்டு WrestleMania மேட்ச் நடந்து அப்படியே ராண்டி ஆர்டன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் அப்படி இருக்கும். அப்படியே நல்லா மிதக்கிற மாதிரியே இருப்பேன். ஏன் ப்ரோ ராண்டிக்கு எப்போ பார்த்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? ராண்டி ஃபேனுன்னு இல்லை, நான் படும் ரோமன் ஃபேனு. இருந்தாலும் லெஜண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு இல்லையா? யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா நம்ம ஏன் அப்படி பேச போகிறோம்? அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பை பை கைஸ்.